தற்போது மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் வேர்ல்டு பிரேக்கிங் செய்தி என்பதை அப்படி ஒரு செய்தியை கொடுக்க போகிறோம். தலைப்பே மாறப்போகிறது. தலையில்லாத முண்டமாகியது பாகிஸ்தான். பாகிஸ்தானின் தலைவர்கள் அனைவரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஓடி ஒளிந்து விட்டார். பாகிஸ்தானுடைய முக்கிய அமைச்சர்கள் நாட்டை விட்டு 3 அமைச்சர்கள் ஓடிவிட்டார்கள். மற்ற அமைச்சர்கள் பதுங்குழியில் பதுங்கி விட்டார்கள். தற்போது தளபதி எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை. அவரும் தற்போது பதுங்கி விட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தலையில்லாத முண்டமானது பாகிஸ்தான் என்ற வகையில் தான் கூற வேண்டும். அங்க தலைவர்களே இல்லாத நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தானை விட்டு ஓடிய அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள், பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் எல்லாம் தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமூக வலைதளங்களில் இந்த தகவல்கள் பாகிஸ்தானின் சமூக வலைதளங்களிலே பரவலாக வந்து கொண்டிருக்கிற தகவலை தான் தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய 6 நகரங்கள் மீது தொடர்ந்து இந்தியாவின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தான் ராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய முக்கிய அமைச்சர்கள் என அனைவரும் தற்போது ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். தற்போது நிர்வாகத்தை நடத்துவது யார் என்று தெரியாத அளவுக்கு பாகிஸ்தான் திணறி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்களான லாகூர், கராச்சி, சியால்கோட், தலைநகர் இஸ்லாமாபாத், அதே போன்று பெஷாவரை தொடர்ந்து குவெட்டா ஆகிய 6 நகரங்கள் மீதும் தற்போது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏவுகணை வீச்சிலே தற்போது உருக்குலைந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தான் கூற வேண்டும். சற்று முன் நாம் ஒரு காட்சியை பார்த்தோம். பாகிஸ்தானுடைய ஜின்னா மார்க்கெட், பாகிஸ்தானினுடைய லாகூர் நகரிலே மிக முக்கியமான சந்தை அந்த ஜின்னா சந்தை தான். அந்த ஜின்னா சந்தை எப்படி பார்க்கலாம், அந்த காட்சியை பார்க்கலாம். கார்களும் ஒரு பக்கம் அந்த டெப்ரி என்று கூறுவார்கள், அது போன்ற ஒரு குண்டு வீச்சு நடந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிதறி கிடக்கின்ற காட்சிகள், பொருட்கள் எல்லாம் உருக்குலைந்து சிதறி கிடக்கின்ற காட்சிகள், கார்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடமே ஒரு போர்க்களம் என்பார்கள், அந்த போர்க்களம் போல காட்சி கொண்டிருக்க, அங்கங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு தாக்குதல் தற்போது ஏவுகணை மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக கடுமையான லாகூர் ஜின்னா சந்தை, அந்த காட்சி லாகூர் மார்க்கெட், ஜின்னா மார்க்கெட் காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பாகிஸ்தான் அமைச்சர்கள் தப்பி ஓடிவிட்டார். ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிரதமரை பதுங்கு குழிக்குள் ஜாக்கிரதையாக அழைத்து சென்று விட்டது அவருடைய பாதுகாப்பு படை. ராணுவ தளபதி முனீர் எங்கு இருக்கிறார் என கடந்த 36 மணி நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி முனீர், ஆசிம் முனீர், அந்த காட்சிகள், அவருடைய அந்த ஆசிம் முனீருடைய காட்சிகள் நமக்கு வரப்போகின்றன. நமது தயாரிப்பாளர் சாம் மேத்யூ உடனடியாக அந்த காட்சிகளை தற்போது நமக்கு கொடுப்பார். ஆசிம் முனீர், ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தற்போது எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. ஏனால் அவர் எங்கு இருக்கிறார் என கடந்த 36 மணி நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 36 மணி நேரமாக ஆசிம் முனீர் எங்கே, பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி எங்கே என்றுதான் கேள்வி. தற்போது பதுங்கு குழிக்குள் சென்று விட்டார் என்கிறார்கள். ராவல்பிண்டியிலே பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டார். தலைமறைவா தப்பி ஓட்டமா என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. தற்போது தலைமறைவா தப்பி ஓட்டமா, பாகிஸ்தான் தளபதி தலைமறைவா தப்பி ஓட்டமா என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் பாகிஸ்தான் மிகப்பெரிய பாதிப்பை என்ற தகவல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே பாகிஸ்தான் தலைவர்களே, அமைச்சர்கள், தலைமை நிர்வாகமே தற்போது திண்டாடி கொண்டிருக்கிறது. எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் என்பது யாருக்கும் தெரியாத சூழல் காணப்படுகிறது. எங்கு சென்றிருக்கிறார்கள் அமைச்சர்கள், எங்கு இருக்கிறார்கள், யார் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள், எப்படி நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாகம், தற்போது ராணுவத்தை கட்டுப்படுத்துவது யார், ராணுவத்துக்கு உத்தரவு போடுவது யார் போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஆனால் தற்போதைய நிலையிலே பாகிஸ்தான் பிரதமர், ராணுவ தளபதி, அமைச்சர்கள் என அனைவரும் ஓடிவிட்டார்கள், பதுங்குழியில் பதுங்கிவிட்டார்கள் என்ற தகவல் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். தற்போது மிக முக்கியமானது, பாகிஸ்தானின் தலைமை தளபதி ஆசிம் முனீர் எங்கே இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. கடந்த 36 மணி நேரமாக அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவலே இல்லை. அவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை, பதுங்கு குழியில் இருக்கிறார் என்று கூறினார்கள். ஆனால் தற்போது அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தானை விட்டு ஓடிய அமைச்சர்கள் என்று தலைப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது தலைப்பே தலைமறைவா தப்பி ஓட்டமா, ராணுவ தலைமை தளபதி தலைமறைவா தப்பி ஓட்டமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. தற்போது எங்கு இருக்கிறார் அவர் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆசிம் முனீர் எங்கு இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை என்பதுதான் மிக முக்கிய கேள்வி. தற்போது தலைமறைவா தப்பி ஓட்டமா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டாரா
அல்லது தலைமறைவாக எங்காவது இருக்கிறாரா அல்லது பதுங்கு குழியில் இருந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கிறாரா என்ற கேள்வி. ஆனால் தற்போது பாகிஸ்தானிலேயே தற்போது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ராணுவ தலைமை தளபதியான ஆசிம் முனிருக்கு எதிராக சதி செய்யப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். புதிய தளபதி ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார், அவர்தான் தற்பொழுது ராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வந்தன. ஆனால் எது உண்மை என்பதை பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால்தான் தெரியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு அங்கு யாராவது இருக்கிறார்களா என்பதுதான் தற்போது கேள்வி. என்றால் எல்லோருமே பதுங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த தலைப்புகள் மாற வேண்டும். ஆனால் தலைப்புகள் அமைச்சர்கள் ஓட்டம் என்றுதான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தலைமை தளபதியே எங்கிருக்கிறார் என தெரியவில்லை. தலைமறைவா, தப்பி ஓட்டமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆப்ரஹாம்.